வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மீண்டும் சட்டம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் வழக்கம் போல பணியாளர்கள், தொழிலாளர்களுடைய நலனை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய பாலியல் தொல்லைகளை குறித்து எவ்வகையான சட்டங்கள் இருக்கிறது, அது என்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றி வழக்கறிஞர் சேவி சார் அவரோடு கலந்துரையாடுவோம். சார் வணக்கம் சார். சார் இப்ப பெண்கள் வந்து ஒரு தொழிற்சாலையிலயோ அல்லது ஒரு ஒரு நிர்வாக அமைப்புக்கு வேலை பார்க்கையில அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்பொழுது இயற்கையா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கு தடுப்பதற்காக சட்டம் எப்பொழுது வந்தது? சட்டம் வருவதற்கு முன்பாக எந்த மாதிரி நடைமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டு வந்தது சார்? அதாவது சமீப காலத்துல தான் பெண்கள் அனைத்து துறையிலும் வேலைக்கு வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு எதிராக எந்த சட்டங்களும் இல்லை. காரணம், பெண்கள் அன்னைக்கு வந்து அநேகமா வெளியில வரல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்களுக்கு நிகரா அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய பங்கெடுப்பு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதனால தான் அதை ஒட்டிய சட்டங்களின் தேவையும் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2013 ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. அதாவது பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தலிலிருந்து விடுபடுவதற்கான தடுப்புகளும் பாதுகாப்பும் அளிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்றதுல வந்து சார், இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த வகையில் அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க தொடுறதைத்தான் நீங்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா, இல்லை அவங்களுடைய கிளாஸு இந்த மாதிரி டச் பண்ணுறது தான் வந்து ஹராஸ்மெண்ட்டா, இல்லை ஹராஸ்மெண்ட்ன்றதை எந்த வகையாக வந்து அவங்க வந்து ஒரு வரையறைப்படுத்துகிறாங்க சார்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது தொட்டு பேசுறதோ இல்லை ரேப் பண்ணுறதோ மட்டுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு நிறையா பேர் தவறான புரிதலில் இருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் தொடுவதோ இல்லை ரேப் பண்ணுறதோ மட்டுமல்ல. நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலே அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக அவங்க போட்டிருக்கிற உடையை வச்சு கேலி செய்கிறது, இல்லை அவங்களுடைய உருவ அமைப்பை வச்சு கேலி பண்ணுறது, இல்லை ஒரு விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து ஒருமையில் பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆண் செய்யக்கூடிய ஒரு செய்கை அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினாலே அந்த நிகழ்வை தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு அமைப்பில் ஒரு பெண் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய பாஸோ இல்லை சக தொழிலாளிகளோ அவங்கள்ட்ட வந்து இந்த வேலையை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன், இல்லை நீ இதுக்கு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா உனக்கு ப்ரொமோஷன் தர்றேன், இந்த மாதிரி சில நிர்பந்தங்களை கொடுத்து அவங்கள மிரட்டல் மூலமாகவோ நிர்பந்தத்தின் மூலமாகவோ செய்கிறது அத்தனை நடவடிக்கைகளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே சார். இப்போ ஒருவேளை வந்து இந்த இந்த போர்டுலாம் எழுதி வைப்பாங்களே சார், நீ இப்படி இருக்க, இல்லாட்டி அவங்க பேரை உருவப்படுத்திலாம் எழுதி வைப்பாங்க, அதெல்லாம் ஹராஸ்மெண்ட் வருமா? அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு அலுவலகத்தில் இருக்காங்க, ஒரு பெண்ணும் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த அலுவலகத்தில் அந்த பெண்ணுடைய டேபிள்லையோ இல்லை ஒரு கடிதமாக எழுதி நீ வந்து அழகாக இருக்கிற, உன்னோட லுக் வந்து நல்லா இருக்கு, நீ வந்து செக்ஸியாக இருக்கிற, இந்த மாதிரி அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே சார். சார் இப்போ இப்போ இந்த சட்டத்தின் கீழே இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடம்னு சொல்கிறீங்களா சார், அது வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கம் சார். எந்த மாதிரி வேலை பார்க்குற இடம்னா எதற்குள்ளலாம், எந்தெந்த பிளேஸ்லாம் அதுக்குள்ளே உள்ளடக்கமாகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த சட்டத்தில் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய நீண்ட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் பிளேஸ் அப்படின்னா அவங்க வேலை செய்கிற இடம் மட்டுமே கிடையாது. இப்போ வீட்டில் இருந்து கிளம்பி அவங்க இன்னொரு மாவட்டத்துக்கு போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவங்க பயண வழித்தடங்களில் இங்கே வீட்டிலேருந்து ஆரம்பித்து அவங்க வேலைக்கு போய் சேர்ற வரைக்கும், அல்லது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்கும், இங்கே எங்கே நடந்தாலும் அது வந்து ஒர்க் பிளேஸ் தான் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், இல்லை பயணம் செய்யக்கூடிய பேருந்தாக இருக்கலாம், இல்லை ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோலேயோ போகக்கூடிய நிலையில் இதில் எங்கே நடந்தாலும் அது வந்து ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறதா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ அதே மாதிரி அக்ரீவ்டு உமன் அப்படின்னு சொல்கிறாங்க சார், பாதிக்கப்பட்ட பெண். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுனா யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக வருவாங்க?
அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அவங்களே அக்ரிவ்டு உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து பெண்களே வேலை செய்யலைன்னே வச்சுக்குவோம். அதில் கஸ்டமராக சில பெண்கள் வர்றாங்க, இல்லை அந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் பார்ட்னர் பங்குதாரராக ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த கஸ்டமருக்கு ஏற்பட்டாலும் இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுருங்க, ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தர் இந்த கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க போகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி அதன் மூலமாக அவங்க வந்து புகார் அளித்தாலும் அவங்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் சார் இப்போ சார் இப்போ எம்ப்ளாயர் இப்போ இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில் வரும்போது இந்த எம்ப்ளாயின்னு சொல்கிறோம் சார். இது வந்து யார் யாரெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் உள்ளடக்கமாக வருவாங்க? இப்போ எம்ப்ளாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுக்கும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறவங்க தான் எம்ப்ளாயர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. அவங்க தான் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை விதமான இஷ்யூக்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க தான் அந்த நிர்வாகத்தில் தலைமையில் இருக்கிறவங்க, அவங்க தான் எம்ப்ளாயர். அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த லயபிலிட்டிஸும் அவங்க தலையில் தான் இதை வந்து முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த எம்ப்ளாயிங்கிறது வந்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை சக தொழிலாளர்கள் சக பணியாளர்கள் எல்லாருமே எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சார் இப்போ ஒருவேளை அந்த பெண் வந்து இப்போ பாதிக்கப்பட்டுட்டாங்க, பாதிக்கப்பட்ட உடனே அவங்க உடனே அந்த நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கா, இல்லை அப்படி இடைவெளி இருந்துச்சுன்னா யார்கிட்ட எங்கே எப்படி வந்து இந்த புகாரை தெரிவிக்கிறது? அதாவது சம்பவம் நடந்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள்ளாக அவங்க எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஐசிசி அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறத அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்பிலே வச்சுருப்பாங்க. அந்த ஐசிசி கமிட்டி அப்படிங்கிறதுல இவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த ஐசிசி கமிட்டியில் சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாவெல்லாம் பின்பற்றி விசாரணை நடத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சார் ஓகே சார், இந்த மாதிரி புகார் கொடுக்குற சமயத்தில் வழக்கறிஞருடைய உதவி தேவையா, இல்லை வந்து அந்த உதவி இல்லாமல் நம்ம வந்து அந்த புகாரை தெரிவிக்கலாம்? இல்லை, ஐசிசி அப்படிங்கிறது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறது 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு. அந்த 5 நபரில் 4 பேர் அந்த கம்பெனியில் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரியாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக அதை லீட் பண்ணக்கூடிய சேர்பர்சனை பொறுத்தளவுக்கு பெண்ணாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு அக்ரிவ்டு உமன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்கள்ட்ட ஈஸியாக அதை கன்வே பண்ணிட முடியும். அதே ஆண்களாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், அதை முழுமையாக அவங்களால சொல்ல முடியாது. அதனால பெண்கள் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இது 4 பேர். இன்னும் ஒருத்தர் வந்து எக்ஸ்டர்னல், வெளியிலேருந்து ஒருத்தர் வரலாம். அந்த ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக லீகல் நாலேஜ் உள்ள ஒரு லாயராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அதிலும் குறிப்பாக அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பெண்கள் மத்தியில் செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவோட ஹெட்டாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த 5 நபர் கொண்ட கமிட்டி தான் ஐசிசி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இந்த கமிட்டியில் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணணும். அதை பாதிக்கப்பட்ட பெண்ணே பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களால கம்ப்ளைண்ட் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் பண்ணலாம், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம், அவங்களுடைய கோ எம்ப்ளாயி ஒருத்தர் பண்ணலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்டு மூலமாக, இப்படி யார் மூலமாக வேணாலும் எழுத்துப்பூர்வமாக அவங்க முழுக்க சொல்ல அதை அப்படியே எழுதக்கூடிய நபர்களாக இருந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ ஐசிசி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது 10 மெம்பர்ஸுக்கு மேலே எம்ப்ளாயி இருந்தால் அதை ஃபார்ம் பண்ண சொல்லிட்டீங்க. ஒருவேளை ஐசிசியே ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா என்ன சார் செய்ய? அந்த கம்பெனிலே ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்கன்னா? இல்லை, ஐசிசி கமிட்டி வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அக்ரிவ்டு உமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அதன் பிறகாவது அவங்க ஐசிசி கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு மேலே 50,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ 10 தொழிலாளர்களுக்கு மேலே இருந்தால் ஐசிசின்னு சொல்லிட்டீங்க.
ஒருவேளை 10 தொழிலாளர் இல்ல. ஒரு 5 பேர், 6 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல என்ன நிலைமையாகும் பெண்களுக்கு? அப்படின்னா எல்சிசின்னு ஒரு கமிட்டி, அதாவது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பெடுத்து அங்கே இந்த மாதிரி கமிட்டி இருக்கும். அதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, கலெக்டர் இருப்பார், எஸ்பி இருப்பாங்க. இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் அதில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாக இதே மெத்தட் தான், சம்பவம் நடந்த 90 நாளைக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண் வந்து நேரில் போய் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்தாங்கன்னா அதன் மீது அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, விசாரணை மேற்கொள்வாங்க. அதன் அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் இப்ப இந்த கமிட்டிகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பவர் இது இருக்குங்களா? இல்ல வந்து சும்மா ஒரு ஃபார்மல் கமிட்டி, சும்மா ஒரு என்கொயரி நடத்திட்டு அனுப்பிடுவோம் அப்படின்ற மாரி கமிட்டி, இல்ல ஸ்பெசிஃபிக் பவர் எதுவும் இல்லை குடுத்துருக்காங்களா? இல்லை, இந்த ஐசிசி கமிட்டியை பொறுத்தளவில் சிவில் கோர்ட், ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் அவங்களுக்கு இருக்கு. அவங்க தேவைப்பட்டா ஒருத்தரை சாட்சியா விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு, சம்மன் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் வரும்போது அதில் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம், சாட்சியங்களை கொண்டுட்டு வருவதற்கான அதிகாரம், யாரை வேணும்னாலும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க உண்மைத்தன்மையை வந்து வெளிக்கொணர முடியும். அதனால சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது மட்டுமல்ல, இப்படி விசாரணை நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த தப்பை செஞ்ச அந்த நபரும் அந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இயல்பாக அங்கே வந்து அந்த கம்பெனியில் வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த விசாரணையில் கலந்துக்கிறதுக்கோ உங்களுக்கு முடியாமல் கூட இருக்கலாம், தயக்கமாக கூட இருக்கலாம், இல்லை சங்கோஜமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு விடுப்பு கொடுத்து, அவங்கள வந்து சம்பளத்துடன் கூடிய விடுப்பை கொடுத்து அவங்கள வந்து வெளியில இருந்தே இது பண்ண சொல்ல முடியும். விசாரணைலாம் முடிச்ச பிறகு என்னென்னு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, இப்போ அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கு, அந்த பணத்தை வந்து அந்த நபர் யார் இந்த தப்பை செஞ்சாங்களோ அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து நிர்வாகத்தின் கையில் இருந்தால் அந்த பணத்தை இவங்களுக்கு ஒரு இன்ட்ரீம் மெஷராக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுலே சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அக்ரீவ்டு உமனாக இருந்தாலும் சரி, அந்த அக்யூஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, யாரை வேணும்னாலும் தேவைப்பட்டால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கான அதிகாரம். இதெல்லாம் கோர்ட்டுக்குள்ள அதிகாரம். கிட்டத்தட்ட கோர்ட்டுக்குள்ள அத்தனை அதிகாரமும், சிவில் கோர்ட்டுக்குள்ள அனைத்து விதமான அதிகாரமும் இந்த ஐசிசி கமிட்டிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சார் இப்ப அதே மாதிரி ஐசிசி, எல்சிசி அப்படின்னு இந்த 2 கமிட்டிகள் வந்து தங்களிடம் அந்த பெறப்பட்ட புகாரை வந்து எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும்? அல்லது அந்த முடிக்கிறதுக்கு அப்புறம் அந்த புகாருடைய நடவடிக்கை வேறு எங்கு வந்து ரெக்கமெண்ட் செய்யப்படும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் அவங்க வந்து முடிக்கணும். ஒரு விஷயம் கைக்கு வந்த உடனே அதை எவ்வளவு சீக்கிரமா விரைந்து முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவு காணணும். அது மட்டுமல்ல, அப்படி முடிவு கண்ட பிறகு அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, பரிந்துரைகள் கொடுப்பாங்க, 2 கமிட்டியா இருந்தாலும். அப்ப அந்த கமிட்டி பரிந்துரையை பொறுத்தளவுக்கு காவல் நிலையத்துல தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள அடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய இடம் வந்து காவல் நிலையம். அப்ப அதற்குரிய காவல் நிலையத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் காவல் நிலையத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறது, கைது நடவடிக்கை, அந்த மாதிரி அந்த செஞ்ச குற்றத்தின் அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன தண்டனையோ அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் அந்த 2 கமிட்டிகள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அது இப்போ லாஸ்ட்டா அடுத்து எங்க சார் போகும் ஃபைனலா? அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான், கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். ம். அது முடிஞ்ச பிறகு அதுலேருந்து 60 நாளைக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து அதில் பண்ணியிருக்கணும். இந்த சட்டத்தில் போலீஸ் ஸ்டேப் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 60 நாளைக்குள்ள எக்ஸிக்யூஷன் வந்துடும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் வந்துடும். ரொம்ப நன்றி சார். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ பெண்கள் பாதுகாப்புக்காக சட்டம் பல்வேறுபட்ட பாதுகாப்பு விதிகள்லாம் கொடுத்துருக்கு, எல்லாம் சலுகைகள்லாம் கொடுத்துருக்கு, எல்லாம் ஓகே. ஒருவேளை சில பெண்கள் தவறாக இதை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழிவாங்க நோக்கத்திற்காகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு திட்டணம் பண்றதுக்காகவோ இந்த சட்டத்தை மிக தவறாக பயன்படுத்தினால் அந்த பெண்களோட நிலைமை சட்டத்தின் பார்வையில் எப்படி கொடுக்கப்படுது? இல்லை, அப்படி லாவை அப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி தவறான முறையில் இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு பொய் புகார்கள் அளித்து ஒரு பெண் வந்து இதெல்லாம் குற்றச்சாட்டை அடுக்கி ஒருத்தர் பழிவாங்கும் நோக்கத்தோடையோ இல்லை இந்த சட்டத்திற்கு விரோதமான முறையில் அவங்க வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்கன்னா அது விசாரணையின் முடிவில் தெரியப்பட்டால் அவங்க மீது கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்பதாக இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே சார், ஓகே, மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு சட்ட தெரிவு சேனலில் முக்கிய நிகழ்வுக்கு உங்களை சந்திக்கிற. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.